தமிழ்நாட்டில் தற்போது பல இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்காத நிலையில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நாள்தோறும் மழை பெய்த வண்ணம் இருக்கிறது. பகலில் வெயில் அடிப்பதாகவும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்வதாகவும் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை விரைவில் விடைபெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அதற்கு முன்பாக மழை பெய்து மண்ணை குளிர்வித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வருகிற 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும், வருகிற 28ஆம் தேதி தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு மழை பாதிப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரனிடம் பேசினோம். தற்போது பாத்தீங்கன்னா ஆந்திராவின் கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவிட்டு இருக்கு. இந்த காற்று சுழற்சியின் காரணமா நமக்கு ஈரப்பதமான வளிமண்டலத்துல காற்றின் போக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. இதனாலதான் கடந்த சில நாட்களாகவே வெப்பச்சலன இடிமலை தமிழகத்துல பரவலாயிருக்கு. இப்போ அடுத்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா இன்றிலிருந்து 3 நாட்கள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நள்ளிரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல வடக்கு உள் மாவட்டங்கள், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரத்தின் மேற்கு பகுதிகளிலையும் ஒரு சில இடங்கள்ல இடிமின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இரவு நேரத்துல பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் வானத்துடன் வெயில் தான் இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வெப்பச்சலன இடிமலை தான். இயல்பாவே தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையில இருந்து தமிழகத்துல இந்த மாலை இரவு நேர வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது பரவலா பதிவாகும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய செப்டம்பர் 25ஆம் தேதி தான் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வங்கக்கடல்ல உருவாகுது. அதன் காரணமா தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல தீவிரமடையும் போது தமிழகத்துல மழை குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஓகே, இப்படி பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க ஜாஸ்தியா, அதுவும் குறிப்பா சென்னையில கடந்த வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர இடி மின்னலோட மழை பெஞ்சது. நீங்க சொல்ற மாதிரி அந்த இரவு நேரங்கள்ல, ஈவினிங் டைம்ல தான் பெஞ்சிருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம்? இந்த வருடம் இப்படிதான் இருக்குமா மழை? இது நமக்கு தென்மேற்கு பருவமழை காலம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அந்த தென்மேற்கு பருவமழை காலத்துல நம்ம தமிழகம் மழை மறைவு மாநிலம். அப்படி இருக்கும்போது பகல்ல எப்பவுமே ஒரு வெயில் இருக்கும், தெளிவான வானம் தான் காணப்படும். பகல்ல இருக்கக்கூடிய வெப்பம் அதிகரிப்பதனால சாதகமான ஈரப்பதம் மிகுந்த கடல் காற்று உள்நுழையும் நாட்கள்ல நமக்கு இது போன்ற மாலை இரவு நேரத்துல வெப்பச்சலன இடிமலை அப்படிங்கிறது பதிவாகிறது இயல்புதான். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல நமக்கு மழைப்பொழிவு பதிவாகக்கூடிய நாட்கள் அதிகமா இருந்திருக்கு. அதாவது தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வலு குறைந்து காணப்படுவதனால தமிழகத்துல இந்த வெப்பச்சலன மழையின் தாக்கம் மழை நாட்கள் அதிகமா பதிவாகியிருக்கு. ஓகே, இப்ப இந்த வட மாநிலங்கள்ல ஏற்படுற மாதிரி மேக வெடிப்பு இங்க தமிழகத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? குறிப்பா பார்த்தோம்னா இந்த மேக வெடிப்பு அப்படிங்கிற நிகழ்வு வட மாநிலங்கள், அதுவும் இல்லாம நமக்கு மலை பிரதேசங்கள்ல தான் அதிகமா நிகழும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 3 வாரங்களுக்கு பார்த்தோம்னா 3 முதல் 4 வாரங்களுக்கு, குறிப்பா செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுப்பெற இருக்கு. அந்த காலகட்டத்துல மழையின் தாக்கம் சற்று குறையும். அதே சமயத்துல நமக்கு கேரளா, கர்நாடகா, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அதிகரிக்கும். தமிழகத்துல வெப்பச்சலன மழையின் தாக்கம் சற்று குறையும். செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் இருக்கு. அப்படி தீவிரமடையும் போது நமக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்லயும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை மறுபடியும் தீவிரமடையும். அதன் பிறகு அக்டோபர் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வெப்பச்சலன இடிமலை, அந்த தென்மேற்கு பருவ காற்று வலு குறைந்து வடகிழக்கு பருவ காற்று தொடங்குவதற்கு முன்னதா வளிமண்டலத்துல காற்றின் போக்குல வேக மாறுபாடு ஏற்படும். அந்த காலகட்டத்துல தமிழகத்தின் உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், நாமக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி,
மற்றும் வடக்குள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் வலுவான இடி மின்னல் மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு மணி நேரத்திலேயே 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அளவிற்கு ஒரு வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் 25க்கு அப்புறம் வந்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும். அது புயலா மாறுமா சார்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அந்த தாழ்வு பகுதி புயலா மாறாது. ஆனா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி தாழ்வு மண்டலமா மாறி நமக்கு வந்து தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திரா பகுதிகளில் கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால நமக்கு ஒட்டுமொத்தமா தென்மேற்கு பருவமழை மீண்டும் வந்து ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் மற்றும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் மீண்டும் வந்து தீவிரமடைவதற்கான ஒரு சூழல் ஏற்படும்.